ஹை நிஃப்டி லாஸ்ட் வீக் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, மண்டே எங்கே ஓப்பன் ஆச்சோ, அதாவது 22,475 தான் ஓப்பன் ஆச்சு. க்ளோஸ் ஆனதும் 22,475 தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, அப்கமிங் வீக்கில் நம்ம எந்த மாதிரி மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இன்வெர்டட் கப்பு வித்து கேண்டில் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, மோஸ்ட்லி இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து அந்த பேட்டர்ன் தான். ஸோ இதுவும் ஒரு இன்வெர்டட் கப்பு கேண்டில் தான், இதுவும் ஒரு இன்வெர்டட் கப்பு கேண்டில் தான். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் ஒரு இன்வெர்டட் கப்பு கேண்டில் தான் க்ரியேட் ஆகிருக்குது. ப்ளஸ் ட்ரெண்டாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சைடுவேஸில் தான் மார்க்கெட்டை வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகாத வரைக்கும் இதே ரேஞ்சில் தான் இப்படியே தான் போய்கிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட்டு. இந்த இடத்துல வந்து நமக்கு கீழே ஓப்பன் கிடைச்சாலும் க்ளோசிங் வந்து அகைன் இந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டதுனால இந்த சைடுவேஸ் தான் வந்து கண்டினியூ ஆகுது. ஆனால் அப்சைடில் எப்பயுமே வந்து ஒரு புது ஹையை க்ரியேட் பண்ணிட்டு தான் செல்லிங் வந்துக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த தடவை மட்டும் நமக்கு அந்த ப்ரீவியஸ் ஹைலேயே வந்து செல்லிங் ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகேங்களா, புது ஹை வரல. லாஸ்ட் வீக் நான் வீடியோ போட முடியல, அதுக்கு முந்தின வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இந்த ட்ரெண்டில் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது மேபி இந்த புது ஹை, அதாவது 22,900 23 வரைக்கும் கூட மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இந்த தடவை ப்ரீவியஸ் ஹைலேயே வந்து செல்லிங் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஏன் அப்படின்னா இப்போ வந்து பிரேக் டவுன் ஆகிருக்குது. இங்கேருந்து மறுபடியும் போய்ட்டு ரீடெஸ்ட் அடிச்சுட்டு அகெயின் வந்து செல்லிங் ட்ரிகர் ஆகலாம். ஆக்சுவலாக இந்த பேட்டர்னோட டார்கெட் வந்து நமக்கு அகெயின் இந்த ரேஞ்சு வரைக்கும் செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 21,800 850 வரைக்கும் கூட செல்லிங் வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரீடெஸ்ட் லெவல் ஒரு வேளை மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அகெயின் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் 22,850 900 வரைக்கும் கூட மேலே போயிட்டு அங்கேருந்து செல்லிங் ட்ரிகர் ஆகலாம். அப்படி இல்லாமல் இந்த லெவலை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணாலும் நமக்கு 22,850 900 ரேஞ்சை பிரேக் பண்ணாலும் அப்சைடில் நமக்கு இந்த 23, எப்படி பேங்க் நிஃப்டிக்கு 50 சொன்னோமோ அதே மாதிரி நிஃப்டிக்கு 23,000 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ மேபி நம்ம இன்ட்ராடே அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து 22,500க்கு மேலே ஓப்பன் கிடச்சிது. ஸோ ஒரு 4 ஹவர்ஸில் 500க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த அப்சைடு லெவல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 22,800 ஃபஸ்ட் லெவலு, அப்புறம் 850 அது வரைக்கும். இல்லை ஒரு வேளை பாசிட்டிவாக ஓப்பன் கிடச்சும் அகெயின் வந்து 22,500க்கு கீழே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஸோ டவுன் சைடு தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 22,350 லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்துச்சுல, ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் வந்து நமக்கு இந்த ரேஞ்சு, அதாவது 22,100 ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 22,100 ரேஞ்சையும் பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு இந்த 21,800 to 850 ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட் வீக் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நம்ம லாஸ்ட் வீக்கு இந்த ரேஞ்சில் ஒரு பேட்டர்ன் எதிர்பார்த்தோம், அது இங்கே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த லெவலில் ஒரு வேளை 21,800 லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து 21,150 தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம், ஒரே நாளில் வந்து 450 பாயிண்ட் செல்லிங் அடிச்சுட்டு ஒரு 150 பாயிண்ட் வந்து ரெக்கவரி ஆகிருக்குது. ஸோ அதனால் அகெயின் வந்து ஆனால் இந்த ரேஞ்சு மேலே போகும்போதெல்லாம் நமக்கு செல்லிங் ஃபாஸ்ட்டாக தான் வருது. நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறது அதுதான், இந்த ரேஞ்சிலேருந்து செல்லிங் வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் செல்லிங் வருது. விக்ஸ் வேறு அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பேங்க் நிஃப்டிலையும் சிமிலர் அதே மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுலேயும் அந்த இன்வெர்டட் கப்பு கேண்டில் பேட்டர்னை வந்து பார்க்க முடியுது. தெரியுதுங்களா, இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ அப்சைடில் நமக்கு 49,600 அப்புறம் 50,000 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். டவுன் சைடில் நமக்கு இந்த ரேஞ்சு, அதாவது 47,200 அப்படின்ற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், மேக்ஸிமம் சப்போர்ட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு 46,000 தான். ஓகேங்களா, ஸோ நிஃப்டி மாதிரியே மேபி செல்லிங் திரும்பிச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்படி வந்துட்டு செல்லிங் வந்துட்டு திரும்பலாம். இல்லை இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அகெயின் இது வரைக்கும் செல்லிங் வரலாம்.
அப் சைடில் நமக்கு இந்த ரேஞ்சு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். தேங்க்யூ.